ஒரு கல்யாண வீட்டு பந்தியில் உட்காந்து மனசுக்கு நிறைவாக ஒரு பாய் செஞ்ச மட்டன் பிரியாணியை சாப்பிட்றத விட ஒரு சுக அனுபவம் என்ன இருக்க போகுது உலகத்தில். அந்த பிரியாணியை கொஞ்சம் வச்சு அதில் மட்டன் பீஸு, ரைத்தா, முட்டை, சிக்கன் 65 இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படி அள்ளி கடகாப்புள்ள ஓட்டு மெண்டோம்னா அடாடா. அதுலேயே ஒரு அல்வா ஒன்று வச்சாங்க, முந்திரியும் பாதாமும் மிதக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்ம கல்யாணத்துக்கு போல ஒருத்தரை கண்காணிக்க போனோம். யாரடா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் ஹோஸ்ட் பண்ண அவார்டு ஷோவில் ஒரு ஈவெண்ட் மேனேஜருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அப்படி என்ன பண்ணியிருப்பார் இவர்னு போய் பார்த்தாக்க, மாப்பிள்ளை ஒன்றுக்கு மேக்கப் போட்டு அழகாக ஆடிக்காரில் கூட்டு வந்து செண்டா மேலே அடித்து வெல்கம் டான்ஸோட பைரோ போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ண ஸ்டேஜில் ஏற்றி வெட்டிங் கேக்கை வெட்டி டிஜே செல்ஃபி பூத்து 360 கேமரான்னு மண்டபத்துக்குள்ளே மிரட்டினாங்கன்னா, உள்ளே வரும்போதே பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், சாக்கோ கேக்கு நம்மளை பதட்டப்பட வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறதா மற்றதை பார்க்குறா, நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தால் ஃப்ரூட் சாலட்டு, ஐஸ்கிரீமு, மோஜிட்டோ, பீடான்னு நம்மளையே டயர்டாக்கி விட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போட்டு முழு ஈவெண்ட்டையும் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எடுத்து மேலே சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்ச ரூபா தான் ப்ரோ ஈவெண்ட் அமௌண்ட்டுனாங்க. எனக்கு மூச்சு நின்று போச்சு. ப்ரோ 2 லட்ச ரூபாய்க்கு இன்னொன்று இருக்குது பார்க்குறீங்களான்னாங்க. நம்ம கூட 2 கல்யாணம் பண்ணலாம். ஒரு கல்யாணத்தோட வெற்றி அதோட பந்தியிலானே இருக்கு. சாப்பிட்ட ஆளுக யாருப்பா ஏற்பாடுன்னு கூப்பிட்டு பாராட்டினதை நேரில் பார்த்ததில் சொல்கிறேன். இவ்வளவு குறைந்த தொகையில் உங்கள் வீட்டு கல்யாணத்தை தான் வீட்டு விசேஷம் மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு அக்கி அடிச்சு காலில் கூப்பிட்டு பேசி பாருங்க, உங்களுக்கும் புரியும்.